தொடரும் லாக்அப் மரணங்கள் தீர்வு எப்போது? 1996 மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சட்டப்பேரவையில் காவல்துறையின் ஈரல் கெட்டு அழுகிவிட்டது என்று தெரிவித்திருந்தார். 2018 முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் காவல்துறையின் ஈரல் கெட்டு அழுகி போய்விட்டது, வேதனைக்குரிய ஒன்று என்று பதிவு செய்து இருந்தார். காவல்துறையின் அத்துமீறல்களை குறிப்பிட்டு இரு தலைவர்களும் இது போன்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்து இருந்தனர். அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் காவல்துறையின் அத்துமீறல்கள் நடந்தது, சிறை கைதிகளின் மரணங்களும் நடந்தது. அந்த மரணங்களை கண்டித்து கடந்த ஆட்சியின் போது போராட்டம் நடத்தியிருந்தார் தவிக தலைவர் விஜய். தேர்தல் நடந்து முடிந்து 2026 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. முதலமைச்சராக தவிக தலைவர் விஜய் பொறுப்பேற்று இருக்கிறார். இந்த ஆட்சியிலும் காவல் மரணங்கள் நடந்து இருக்கிறது. தவறு எங்கு நடக்கிறது என்பதை குறிப்பிடுவதற்காக இந்த சிறப்பு நேரலை. ஒரு நாளொன்றுக்கு 7 காவல் மரணங்கள் நம் நாட்டில் நடப்பதாக 2025 ஆண்டு வெளியான காவல் மரணங்கள் குறித்த ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது. சமீபத்திய ஒரு உதாரணம் சபரிவர்மன். கன்னியாகுமரி ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்த சபரிவர்மன் தன்னுடைய பகுதியிலேயே பெட்டிக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார். அந்த கடையில் தடை செய்யப்பட்ட புகையிலை இருப்பதாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி விசாரணைக்கு அழைத்து செல்கின்றனர். நீதிமன்ற காவலில் அவர் மரணமடைகிறார். இது தமிழ்நாடு முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனங்களையும் பதிவு செய்கின்றனர். முதலில் இந்த மரணம் நடந்தது என்ன என்பது குறித்து செய்தியாளர் கோகுல் நம்மிடையே விரிவாக விளக்குவதற்காக இணைந்திருக்கிறார். வணக்கம் கோகுல், இனி நீங்கள் தொடரலாம். வணக்கம். அதாவது கடந்த 9ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரைக்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈத்தங்காடு அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த ஈத்தங்காடு பகுதியில் சபரிவர்மன் அப்படிங்கிறவர் ஒரு மளிகை கடை நடத்தி வர்றாரு. சபரிவர்மன் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனைவி ஆனந்தவள்ளி, அவரதுக்கு அம்மா, அப்பா ஒரு நோய்வாய்ப்பட்டவர், கிட்டத்தட்ட ஒரு 4 வயதுல ஒரு ஆண் குழந்தை என ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து வருகின்றனர். இவர்களுக்கு தொழில் எல்லாமே அந்த பெட்டிக்கடை தான். இந்த நிலையில கடந்த 9ஆம் தேதி தென் தாமரைக்குளம் போலீசார் இந்த சபரிவர்மன் கடையில ஒரு சோதனை நடத்தினதுல ஒரு 14 பாக்கெட் குட்கா இருந்ததாட்டு சபரிவர்மனை கைது செய்து தென் தாமரைக்குளம் காவல் நிலையத்துக்கு அழைத்துட்டு போறாங்க. அழைத்துட்டு போயிட்டு அங்கு வழக்கு பதிவு செய்து வர்றாங்க. அந்த நிலையில உடனே சபரிவர்மனை மீண்டும் அவங்களை அனுப்பி விடுறாங்க. அவங்களை ஸ்டேஷன் பெயில்ல விடுறோம் அப்படிங்கிற ஒரு தகவல் சொன்னதாட்டு சொல்லப்படுகிறது அவர்கள் உறவினர்கள் மூலம். உடனே தொடர்ச்சியா சபரிவர்மன் வீட்டுக்கு வர்றாரு, சாப்பிடுறாரு. தொடர்ந்து மாலை காவல் நிலையத்திலிருந்து ஒரு அழைப்பு வருது. உங்க தொலைபேசி காவல் நிலையத்தில் இருக்கு, வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஒரு அழைப்பு வருது. உடனே சபரிவர்மன் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தான், வீட்டிற்கும் காவல் நிலையத்திற்கும் 1.5 கிலோமீட்டர் தான். பைக்ல போறாரு. போயிட்டு எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு போலீஸ் தரப்புல கேட்கும் போச்சுல, உங்களை ரிமாண்ட் செய்ய போடுறோம் அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்றாங்க. சபரிவர்மன் ஒரு காவல் நிலையத்துக்கு வெளியே அமர வைக்கப்படுறாரு. அந்த வீடியோ காட்சிகள்லாம் அதுக்கப்புறமாட்டு வெளியாயிடுச்சு. சபரிவர்மன் ரிமாண்ட் செய்யப்படுகிறார். தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து ரிமாண்ட் செய்யப்படுகிறார். அன்று இரவு சிறையிலும் அடைக்கப்படுகிறார். அவரது மனைவிக்கும் அவரது அக்காவிற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இது கடந்த 9ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நடந்த சம்பவம். தொடர்ந்து அடுத்த நாள் காலையில நாகர்கோவில் சிறையில சபரிவர்மனுடைய அக்காவும் அவரது மனைவியும் டைரக்டா போய் பாக்குறாங்க. அப்போ இன்னும் சனி ஞாயிறு நீதிமன்றம் விடுமுறை, திங்கட்கிழமை உங்களை நாங்க பெயில எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு அசூரன்ஸ் கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த நிலையில திடீரென திங்கட்கிழமை காலை, அதாவது 13ஆம் தேதி காலை சபரிவர்மனுடைய மனைவிக்கு ஒரு போன் கால் வருது சிறையிலிருந்து. உங்களுடைய கணவர் கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கிறாங்க, உடனடியாக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு வாங்க அப்படின்றாங்க. தொடர்ந்து 1 மணி நேரம் கழித்து கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய அவங்க உறவினர்கள் எல்லாம் மருத்துவமனைக்கு போகும்போதுல, உங்களுடைய கணவர் இறந்து விட்டாரு, அவருடைய உடலை நம்ம பிரேத பரிசோதனையில கூடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்றாங்க. அப்போ சபரிவர்மனுடைய அக்கா சிறைத்துறை அதிகாரிகள்ட்ட கேள்வி எழுப்புறாங்க.
நாங்க வந்து வர்றோம், என்னுடைய தம்பியின் உடையில வந்து நாங்க இதுவரைக்கும் பார்க்கல, எங்களுடைய அனுமதி இல்லாம எப்படி நீங்க பிரேத பரிசோதனை கூடத்துல வச்சீங்க அப்படின்னு ஒரு தகராறு எழுப்பப்படுது. தொடர்ச்சியா காலை 10 மணிக்கு, கடந்த திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு 150க்கும் மேற்பட்ட வந்து உறவினர்கள் வந்து நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் உள்ள பிணவரையில முற்றுகையிடுறாங்க. முற்றுகையிட்டு பல கட்ட போராட்டம் நடத்துறாங்க. அப்போ வந்து என்னுடைய தம்பியினுடைய பார்க்கணும் அப்படின்னு அவங்க பலமுறை கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா காவல்துறை சார்பிலும் மருத்துவமனை சார்பிலும் அனுமதி மறுக்கப்படுது. தொடர்ச்சி உறவினர்கள் எல்லாருமே ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவக் கல்லூரி வாசல்ல வந்து சாலை மறியல் பண்றாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் சாலை மறியல் பண்றாங்க. இந்த சாலை மறியல் போராட்டத்திற்கு பாஜக முன்னாள் எம்எல்ஏ எம்.ஆர். காந்தி உள்ளிட்டவர் வந்து ஆதரவு கொடுக்கறாங்க. தொடர்ந்து வந்து இந்த உடனே சம்பவ இடத்துக்கு எஸ்பி வராரு. எஸ்பி வந்ததும் நேரடியா அவங்களை அழைச்சிட்டு போய் சபரி வரும்பனுடைய உடலை வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அசூரன்ஸ் கொடுத்து அவருடைய முகம் மட்டும் காமிக்கப்படுது. முகத்தை பார்த்துட்டு உறவினர்கள் வந்து மறுபடியும் வந்து நீதி விசாரணை வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நீதி விசாரணையில வந்து உடனடியா நீதி விசாரணை நடத்தப்படுது. நாகர்கோவில் குற்றவியல் நீதிபதி சத்தியமூர்த்தி தலைமையிலான நீதி விசாரணை வந்து தொடங்கியது. உடனடியாக ஜட்ஜி வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா 5 பேரு வந்து இந்த உடலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வழங்குறாங்க. 5 பேரும் அவருடைய ஆதார் கார்டை கொடுத்துட்டு சபரிவர்மனுடைய மனைவி, சபரிவர்மனுடைய அக்கா உள்ளிட்ட உறவினர்கள் உள்ளிட்ட 3 பேர், மொத்தம் 5 பேர் பாக்குறாங்க. அந்த உடலை வந்து ஃபுல், அதாவது ஆடை இல்லாம அந்த உடலை பார்க்கும் போச்சுல சபரிவர்மனுடைய உடல்ல அதிகபட்சமான 12-15 இடங்கள்ல காயம் இருப்பதாக உடனடியாக வந்து கதறி அழுகிறாங்க. என்னுடைய கணவர் வந்து அடித்துதான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், இது வந்து மாரடைப்பு இல்ல அப்படிங்கறத தெளிவா அவருடைய மனைவி உடனே ஊடகங்கள் வாயிலாக தெரிவிக்கிறாங்க. உடனடியாக நீதிபதி வந்து சம்பவ இடத்துல வந்து ஆய்வு பண்றாரு. உடனடியாக சிறைத்துறையில வந்து ஆய்வு பண்றாரு. தொடர்ச்சியா வந்து நீதிபதி தரப்புல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய கணவருடைய உடலை வந்து பிரேத பரிசோதனை செய்யணும், பிரேத பரிசோதனை செய்து முடித்த பிறகுதான் இது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஒரு அசூரன்ஸ் கொடுக்கறாங்க. அன்னைக்கு வந்து போராட்டம் விடப்பட்டு அடுத்த நாள் மறுபடியும் வந்து போராட்டம் மீண்டும் தொடங்குகிறது. உடனடியாக ஆர்டிஓ தலைமையில இந்த பிரேத பரிசோதனை சரியாக செவ்வாய்க்கிழமை காலைல 11 மணிக்கு தொடங்குது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நடந்த பிரேத பரிசோதனை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, ஒருபுறம் போராட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனடியாக நாகர்கோவில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஆஸ்டின் சம்பவ இடத்துக்கு வந்து உடனடியாக எஸ்பி ஸ்டாலினிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையில தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எஸ்பி ஸ்டாலின் வந்து ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறாரு. உடனடியா ஆஸ்டின் அந்த இடத்துல இருந்து உடனடியா திமுக தலைமைக்கு இந்த விஷயத்தை கொண்டு போறாரு. சரியாக 3 மணி அளவில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து இங்க நடந்த லாக்அப் மரணம் என உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கண்டனத்தை போடுறாரு. இந்த பதிவு தான் தமிழ்நாடு முழுவதும் பேசப்படுது. தொடர்ச்சியாக சரியாக 4 மணிக்கு பிரேத பரிசோதனை எல்லாம் முடியுது. ஆனாலும் இந்த போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நீடிச்சுட்டே தான் இருக்குது. சரியாக 8 மணி அளவில் நீதித்துறை நடுவர், குற்றவியல் நடுவர் சத்தியமூர்த்தி வந்து மீண்டும் சம்பந்தப்பட்டவர்களை கூப்பிட்டு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கிறாரு. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல 19 இடங்கள்ல சபரிவர்மனுக்கு காயம் இருந்ததாகவும் அதனால்தான் அவர் உயிரிழந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து சொல்லுது. உடனடியாக ஊடகங்கள் மூலியமாக அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வெளியிடப்படுது. உடனடியாக எஸ்பி சிறையில ஆல்ரெடி விசாரணை பண்ணிட்டு இருந்தாரு. சஸ்பெக்டடான அன்னைக்கு இருந்த 3 சிறை காவலர், தலைமை காவலர் உள்ளிட்ட 3 பேரை வந்து உடனடியாக அடுத்த 15 நிமிடத்தில் கைது செய்யப்பட்டு நேசமணி நகர் காவல் நிலையத்தில் விசாரணை நடத்துது. உடனடியாக அவர்கள் ரிமாண்ட் செய்யப்படுறாங்க. அடுத்த நாள் காலை வந்து ரிமாண்ட் செய்யப்படுறாங்க. தொடர்ந்து 8 சிறை கைதிகள் மீதும் வழக்கு பதிவு அப்படிங்கிறது செய்யப்பட்டு அவர்கள் வந்து அதே சிறையில வந்து இருக்கிறாங்க. இருந்தாலும் தொடர்ச்சியாக சபரிவர்மனுடைய குடும்பத்தினர் வந்து 3வது நாளாக போராட்டம் வந்து பண்ணாங்க.
நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று மாலை வந்து சாலை மறியல் பண்ணாங்க. இவர்களை வந்து தொடர்ச்சியா வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து தேவையான நடவடிக்கைகளை செய்வோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருந்தாங்க. அவங்க தரப்புல முதல் நாள்ல இருந்தே ஒரு கோரிக்கை தான், இது வந்து லாக்அப் மரணம் அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்ட அடுத்த நாள்ல இருந்தே ஒரே ஒரு கோரிக்கை தான், 3 கோரிக்கை தான். அதாவது எதிர்த்தரப்புல இருந்து சொல்ற விஷயங்கள், எதிர்க்கட்சியினர் கொடுக்கணும், எதிர்க்கட்சியினர் சொல்ற விஷயங்கள் அமைச்சரோ யாரோ வந்து இப்போது வரை பார்க்கல, முதலமைச்சர் தொடர்பாக எதுவும் பேசல அப்படின்றதுதான். அது தொடர்பான தகவல்கள் என்ன? நிச்சயமா. அதாவது மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா இன்னையோடி 4 நாள் ஆகுது. இந்த நிமிடம் வரை சம்பந்தப்பட்ட குடும்பத்தினரை வந்து அமைச்சர்கள், அதாவது மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் 2 நாளாக கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் இருந்தாரு. நேற்று முன்தினமும் கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் இருந்தாரு. மற்ற அரசு நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொண்டாரு. இன்னைக்கு சென்னையில் நடக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாரு. இதுவரைக்கும் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் சம்பவ இடத்திற்கு வந்து உறவினர்களை இதுவரைக்கும் சந்திக்கவும் இல்லை. மாவட்ட நிர்வாகம் சார்பில் நேற்று இரவு தான், கிட்டத்தட்ட 3வது நாளான நேற்று இரவு தான் மாவட்ட ஆட்சியர் சந்திச்சு ஒரு அசூரன்ஸ் கொடுக்கிறாரு. உங்களுக்கு வந்து அகஸ்தீஸ்வரம் பிளாக் ஆபீஸ்ல வந்து ஒரு டெம்பரரியா ஒரு வேலை கொடுக்கிறோம், பாதிக்கப்பட்டவருடைய மகன் 4 வயது மகனுடைய முழு படிப்பு செலவையும் 12ஆம் வகுப்பு வரை உள்ள படிப்பு செலவையும் அரசே ஏற்கும். உங்களுக்கு இதே பகுதியில ஒரு அரசு நிலத்துல வந்து அரசு புறம்போக்கு நிலத்துல வந்து பட்டா போட்டு உங்களுக்கு ஒரு வீடு கட்டி தருவோம் அப்படின்னு 3 வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க. ஆனா பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு பணமும் வேண்டாம், இதுவும் வேண்டாம், ஒரு வேலை மட்டும் எங்களுக்கு கொடுங்க, நிரந்தர அரசு வேலை அப்படிங்கறத மட்டும் கொடுங்க அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. அதற்கு வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து மேல பேசணும், 3 மாசம் டைம் வேணும், 3 மாசத்துல நீங்க டெம்பரரியா வேலை பாருங்க, அதுக்கப்புறம் கருணை அடிப்படையில வேலை கொடுக்கறோம் அப்படின்னு வந்து மாவட்ட ஆட்சியர் நேற்று ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தாரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு அப்படின்னா, 4 நாள் ஆகியும் சம்பவ இடத்துல முதலமைச்சர் இது சம்பந்தமா ஒரு வார்த்தை கூட பேசல. கடந்த திமுக ஆட்சியில நடந்த லாக்அப் மரணத்துக்கெல்லாம் பல விஷயங்கள் வந்து விஜய் அவர்கள் பேசினாங்க. எங்களுக்கு சாரி வேண்டாம் சார், நீதி தான் வேணும் அப்படின்னு உள்ளிட்ட கோரிக்கைகள்லாம் முன் வச்சு விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. ஆனா அவருடைய ஆட்சியில நடந்த அந்த லாக்அப் டெத் சம்பந்தமா 4 நாட்கள் ஆகியும் எங்க கிட்ட யாருமே எந்த விஷயமும் பேசல. மாவட்ட பொறுப்பு அமைச்சர் நேரில் வர முடியாத அளவு தொலைபேசியில கூட பேசிருக்கலாம், ஒரு வார்த்தை கூட எங்கள்கிட்ட பேசல, இதுவரைக்கும் எந்த அசூரன்ஸும் எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கறதுதான் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய நாம் தற்போது பேசலாம். நம்மிடையே பேசுவதற்காக பீப்புள்ஸ் வாட்ச் அமைப்பை சேர்ந்தவரும் சமூக செயற்பாட்டாளரும் வழக்கறிஞருமான ஹென்றி திபேன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். செய்தியாளர் விரிவான தகவல்களை கொடுத்திருந்தாங்க. நீங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை, வழக்குகளை சந்திச்சிருக்கீங்க, அவங்களுக்காக போராடி இருக்கீங்க. மற்ற வழக்குகள்ல இருந்து இந்த வழக்கு எந்த இடத்துல மாறுபட்டு இருக்கு, தவறு யாரு மேல அப்படின்றது உங்களால யூகிக்க முடியுதா விபரமன்? வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் அழைத்ததுக்கு நன்றி. இந்த வழக்கு வந்து காவல் நிலையத்தில் ஏற்பட்ட வன்முறையின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மரணம் கிடையாது. இது வந்து காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்து, அந்த வழக்கு வந்து நம்ம சபரிவர்மனுக்கு எதிராக ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் அதன் கீழ் பதிவு செய்து அவரை ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன் ஆஜர் செய்து, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஆஜர் செய்வதற்கு முன்பு ஒரு மருத்துவரிடம் கொண்டு சென்று மருத்துவமனையில் அவர் உடம்பில் காயங்கள் இல்லை என்பதை அறிந்து ஒரு அறிக்கை பெற்று ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டம் அதை ஒப்படைத்து அவரிடம் ஆணை பெற்று 9ஆம் தேதி அவரை ரிமாண்ட் செய்கிறார்கள். 9ஆம் தேதி அவரை ரிமாண்ட் செய்யக்கூடிய நேரம் வரை அவர் உடம்பில் காயங்கள் இல்லை. அவர் ரிமாண்ட் செய்யப்படுகின்ற சிறை டிஸ்ட்ரிக்ட் ஜெயில் கன்னியாகுமரி. அது டிஸ்ட்ரிக்ட் ஜெயில் என்றது ரொம்ப அழுத்தம் திருத்தமா நம்ம சொல்லணும். அந்த சிறைக்கு பொறுப்பாக இருப்பவர் ஒரு டெப்டி ஜெயிலர் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் தான் அங்க சூப்பரண்டாக பணியாற்றுவார்.
9ஆம் தேதி இரவு, 10ஆம் தேதி இரவு, 11ஆம் தேதி இரவு, 12ஆம் தேதி வரை 4 நாட்கள் காவலில் இருக்கிறார். இந்த காவலில் அவர் இருப்பதற்கு தகுதியானவரா என்பது ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் மேல் வெறும் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட்ல தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவரை ரிமாண்டுக்கு அனுப்பிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மிக தெளிவாக, கேர்ஃபுல்லாக அர்னீஷ்குமார் வழக்கை கருத்தில் கொண்டு அவரை ரிமாண்ட் செய்யாமலேயே அவரை விடுவிட்டிருக்கிறார். This is not a case for remand. இதை வேற என்ன பெரிய தவறு செய்தால் அவர் ரிமாண்ட் செய்வதற்கு அவர் ரிமாண்ட் செய்யப்பட வேண்டிய அவர் அவசியம் இருந்தால் அந்த சிறப்பு காரணத்தை அவர் ரிமாண்ட் ஆர்டர்ல குறிப்பிட்டிருப்பார். இது வழக்கு தொடர தொடர அந்த அரெஸ்ட் ரிமாண்ட் தேவையா தேவையில்லையா என்ற அந்த விவாதம் மிக தெளிவாக வெளியே வந்துடும். 10ஆம் தேதி அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவரை போய் சிறையில் பார்த்திருக்கிறார்கள். அப்போதும் காயங்கள் கிடையாது. இப்போ சிறையில் இருக்கக்கூடிய மறைந்த சபரிவர்மன் அவர்கள் எந்த காயங்களும் இல்லாமல் இருக்கிறார். காயங்கள் இல்லாமல் சிறையிலும் அவரை பார்க்கிறார்கள். யார் அவரை உள்ளே தள்ளுவதற்கு காரணமாக இருந்தார்கள், அதுல ஒரு மோட்டிவ் இருந்தா போன்ற விஷயங்கள்லாம் இனிமே விசாரணையில் வர வேண்டிய விஷயங்கள். ஆனால் அவர் மறந்து விடாதீர்கள், அவர் மாற்றுத்திறனாளி. அந்த மாற்றுத்திறனாளியை ஒரு மேஜிஸ்ட்ரேட் எப்படி ரிமாண்ட் பண்ணாரு? இந்த வழக்கில் ரிமாண்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கா? 7 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கை அவர் செய்திருக்கிறாரா என்ற விஷயத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியவர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்று மறந்துவிட வேண்டாம். ரிமாண்ட்ல போன பிற்பாடு சிறையில் 12ஆம் தேதி ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு என்று நமக்கு வெளியே தெரியாது. அந்த விசாரணை அவர்கள் கொண்டு சென்ற விசாரணையின் அடிப்படையில் அவர் இறப்புக்கு பிறகு அங்கே சிறைக்குள் 3 காவலர்கள், சீஃப் வார்டன்ஸ் ஜெயில் வார்டன்ஸ் இதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்று காட்டி அவர்கள் மூவரையும் போஸ்ட்மார்ட்டம் முடிந்தவுடன் அந்த காயங்களை பார்த்து உடனடியாக அவரை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறது காவல்துறை. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், உடனடியாக கைது செய்தார்கள் என்பது மட்டும்தான் மற்ற வழக்குகளுக்கும் இந்த வழக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வித்தியாசம் என்பதை கூற விரும்புகிறேன். நீங்க இந்த வித்தியாசம் என்னன்னு கேட்டதனால இதை நான் சிறப்பாக கூறுறேன். அதுக்கப்புறம் விசாரணை தொடர்கிறது. அந்த தொடர் விசாரணையில் ஒரு 8 பேர் சிறையில் இருக்கக்கூடியவரும் அவரை தாக்கி இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரிய வருது. ஆகவே அவர்களையும் இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கிறார்கள் என்று பின்னே கூறுகிறார்கள். ஆகவே இது ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கொலை. அது சித்திரவதை சிறையில் நடந்ததன் காரணமாக, சித்திரவதையால் அரசு அதிகாரிகள் அதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இது ஏதோ உள்ளே இருக்கக்கூடிய 2 கோஷ்டிகள் மோதியது காரணம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அபிஷியல் பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள் தாக்கியதன் காரணமாக தான் இதை சித்திரவதை என்ற ஒரு எண்ணைக்குள் கொண்டு வந்து காவலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இது ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு டெத் என்று குறிப்பிடுகிறோம். சார், கடந்த ஆட்சியிலையும் இந்த மாதிரியான இதுதான் வித்தியாசம். கடந்த ஆட்சியிலையும் இந்த மாதிரியான காவல் நிலைய மரணங்கள், நீதிமன்ற காவலில் மரணங்கள் இது மாதிரி எல்லாம் நடந்தது. கடந்த ஆட்சியில இதை குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கலையா? அது இந்த ஆட்சியிலும் தொடரக்கூடிய ஒரு சூழல் தானே இருக்கிறது. அதாவது சென்ற ஆட்சி இந்த ஆட்சி என்று நான் பொதுவாக பிரிப்பது சரியாக இருக்காது. ஆனால் நீங்கள் கேள்வி கேட்டதனால் அதை நான் பிரித்தே உங்களுக்கு கூற விரும்புகிறேன். சென்ற ஆட்சியில் கடைசியாக நடந்த ஜுடிஷியல் கஸ்டடியில் ஏற்பட்ட ஒரு மரணம் என்றால் அது ஆகாஷுடைய மரணம். சித்திரவதையால் போலீஸ் தள்ளிவிட்டு அவரை அடித்து அதுக்கப்புறம் பொய்யாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவர் மேல் ஒரு வழக்கு பதிவு செய்யற மாதிரி பதிவு செய்து அவர் மருத்துவமனை கஸ்டடின்ற போது அவர் ரிமாண்ட் ஆகிறார். அந்த ரிமாண்ட் நேரத்தில் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள், மானாமதுரை மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் அவருக்கு ஏற்பட்ட காயங்களை பதிவு செய்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி என்ன நடந்தது என்று குறிப்பிடுகிறார். அதுக்கப்புறம் இறக்கிறார். அது ஆகாஷ் வழக்கு. அதனால ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போது ஏற்பட்ட வழக்கு. அவருக்கு காவல் நிலையத்தில் காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் சித்திரவதையின் காரணமாக. இறப்பு இங்கதான் ஏற்பட்டது. கைதே கிடையாது. நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடர்ந்தோமே. வழக்கு பின்னாடிதான் நீதிமன்றம் ஆணை பெற்ற பிற்பாடுதானே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது SC/ST ஆக்ட்ல. அதுக்கப்புறம் எங்கேயாவது கைது செய்தார்களா?
குடும்பம் வந்து பாடியை வாங்கலைன்றது இன்னொரு பிரச்சனை. ஆனால் அரசு செய்ய வேண்டிய பணியை அந்த நேரத்தில் செய்யவில்லை. இந்த வழக்கில் வித்தியாசம் என்னன்னா, உடனடியாக 3 நபரை கைது செய்து விசாரணையை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு மாற்றுத்திறனாளியை சித்திரவதை செய்ததனால் வெவ்வேறு தீர்ப்புகளை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் அந்த தீர்ப்புகள் வருவதற்கு முன்பு முதல் விஷயம் செய்ய வேண்டியது, இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு பேச வேண்டும் என்று உங்களுடைய ரிப்போர்ட்டர் கூறினார் பாத்தீங்களா, அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அது தொலைபேசியில பேசுறாரா, வேற எந்த விதத்துல பேசுறாரா, அமைச்சர்கள் மூலமா பேசுறாரா, மன்னிப்பு கோருவது என்பது ஐநா சபையின் விக்டிம்ஸ் ரைட்ஸ்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு உரிமை. இது ஏதோ இவருக்காக அவருக்காக பேசுகின்ற விஷயம் கிடையாது. யார் வந்து ஐநா சபையில வந்து யார் விக்டிம்ஸா இருக்காங்களோ அந்த விக்டிம்ஸ்க்கு பல உரிமைகள் உண்டு. அந்த உரிமைகள் ஒரு உரிமை மன்னிப்பு கோருவது ஒரு உரிமை. யார் அந்த மீறலுக்கு காரணமாக இருக்கிறார்களோ அந்த காரணமாக இருப்பவர் அந்த பாதிக்கப்பட்டவரிடம் மன்னிப்பு கோருவது அவசியம். இங்கே அரசு காவலில் இருக்கிறார், ஒரு சிறை காவலில் இருக்கிறார். அரசு அவரை பாதுகாப்பாக வைக்க வேண்டிய பொறுப்பு அரசனுடைய பொறுப்பு. அவருடைய முழு வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசனுடைய பொறுப்பு. அது வந்து சிறைத்துறைக்கு அடியிலே இருக்கக்கூடிய ஒரு சிறை. அந்த சிறை காவலில் இருக்கக்கூடியவர் தாக்குதலின் ஏற்பட்ட காரணமாக, சித்திரவதையின் காரணமாக இறக்கிறார் என்றால் அரசுதான் அதற்கு பொறுப்பு. அப்ப அரசு கண்டிப்பாக மன்னிப்பு கோர வேண்டிய, கொடுக்க வேண்டிய, அந்த இறந்த குடும்பத்திடம் கூற வேண்டிய ஒரு பொறுப்பு கண்டிப்பாக இருக்கு என்று கூற விரும்புகிறேன். இங்கே நஷ்டஈடு உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும். அந்த குடும்பத்திற்கு படித்திருக்கக்கூடிய உறவினர்கள் இருந்தார்கள் என்றால், யார் அதிகம் படித்திருக்கிறார்களோ அதை பார்த்து அவர்கள் எப்பொழுதும் வைத்திருக்கக்கூடிய கோட்பாடுகளின் அடிப்படையில் வேலை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதெல்லாம் முந்தைய அரசு நம்ம அஜித்குமார் வழக்கில் உயர் நீதிமன்றத்தில் உடனடியாக மறுநாள் வழக்கு போட்டதன் காரணமாக உடனடியாக ஒன்றுக்கு பின் அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது என்பதை நாம் கூற வேண்டும். ஆனால் இங்கே அது நடக்கவில்லை என்பதையும் சிறப்பாக கூற வேண்டும். கைது நடந்தது, பாராட்டுகிறோம். வேற எந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி உடனடியாக கைது செய்தது கிடையாது, அதை பாராட்டுகிறோம். ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கு நஷ்டஈடு கொடுப்பது, அவரிடம் பேசி மன்னிப்பு, அரசின் சார்பாக மன்னிப்பு கோருவது, கண்டிப்பாக அவருக்கு ஒரு வேலை கொடுப்பது, அதுக்கு மேல் அரசு என்னென்ன வழிகள் செய்கிறார்களோ அதை செய்வது. ஏற்கனவே அஜித்குமார் வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய வரையறையின்படி 50 lakh காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டும். அந்த காம்பன்சேஷனை அவர்கள் கொடுக்க வேண்டும். இதில் இன்னும் செய்யப்படாத விஷயம் என்னவென்றதை முக்கியமாக கூற விரும்புகிறேன். இது வழக்கு காவல் நிலையத்தில் காவலில் இருக்கும்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மரணம் காரணமாக போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பு அங்கே அந்த பாடியை பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் பார்ப்பதற்கு உரிமை உண்டு என்று சந்தோஷ் தீர்ப்பு கூறுகிறது. இந்த சந்தோஷ் தீர்ப்பு என்பது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்புல இதை சிறப்பாக கூறுகிறார். 22 பிப்ரவரி 23ஆம் தேதி ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அந்த வழக்கில் ஒரு சின்ன திருத்தத்தை கொண்டு வந்து, அவர்கள் பார்ப்பதற்கு மட்டும் உரிமை கிடையாது. மன்னிக்கணும், ஓய்வு பெற்ற முன்னாள் காவல் அதிகாரி கருணாநிதி இணைப்பில் இருக்கிறார். நாம் அவரிடமும் கருத்துக்களை கேட்டு வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். சார் வணக்கம். ஒரே விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது ஹலோ, இதை முடிச்சிடுறேன். அந்த போஸ்ட்மார்ட்டம் உடைய அறிக்கை கொடுப்பது மட்டும் ஆணை கிடையாது. அந்த போஸ்ட்மார்ட்டத்துடைய வீடியோவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திடம் கொடுக்க வேண்டும். அந்த வீடியோவை வைத்து அவர்கள் பார்த்து அது முறையாக நடந்திருக்கா என்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இது இன்னும் செய்யவில்லை. அங்க டீன் லியோ என்ற பெயரில் ஒரு டீன் இருக்கிறார். அவரிடம் மனு கொடுத்து விட்டார்கள், தீர்ப்பை கொடுத்து விட்டார்கள், அனைவரும் அழுத்தம் கொடுத்து விட்டார்கள். இதுவரை அவர் கொடுக்க மாட்டேங்கிறார். அதனால்தான் குடும்பம் இன்னும் பாடியை வாங்காமல் இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் முன்னே வைக்க விரும்புகிறேன். யார் பொறுப்பாக இருக்கிறார்களோ அந்த மாவட்டத்திற்கு, மாவட்ட ஆட்சித்தலைவரோ மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரோ அந்த டீனிடம் இதை எடுத்து சொல்லி, இதை மீறுவது என்பது உயர் நீதிமன்றத்தினுடைய ஆணையை மீறுகிறார் என்பதை அவருக்கு கொண்டு சென்று அந்த குடும்பத்திற்கு அழைத்து அந்த சிடியை, அந்த முழுமையான வீடியோகிராஃபை கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். பாடியை பர்மனண்டா அங்க வச்சிருக்கணும்.
நாங்கள் எப்போ அதெல்லாம் பார்த்து நிபுணரிடம் அறிக்கை பெறுகிறோமோ அப்பொழுதுதான் அவர்கள் பெறுவதற்கு முன் வருவார்கள் குடும்பம். ஓகே சார், நாம் தொடர்ந்து பேசலாம். தற்போது ஓய்வு பெற்ற முன்னாள் காவல் அதிகாரி கருணாநிதி இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். ஒவ்வொரு ஆட்சியின் போதும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்த வண்ணம் தான் இருக்கிறது. காவல்துறையில எங்க தவறுகள் நடப்பதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அதிலும் பாதிக்கப்பட்ட மக்கள்ல கிட்டத்தட்ட 30% அதிகமானோர் பட்டியல் சமூக மக்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதிலும் 19-20 தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிகமான காவல் மரணங்கள் நிகழக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. தவறு எங்க நடக்குது சார்? தவறுங்கிறது நம்ம ஆட்சியை குறை சொல்ல முடியாது. எந்த ஆட்சிக்காரவங்களும் தன்னுடைய ஆட்சி காலத்துல இந்த மாதிரி லாக்அப் டெத் நடக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. சூப்பர்விஷன்ல நம்ம காவல்துறையில அதிகாரிகள்ல சூப்பர்விஷன் சரியா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியரா கொடுக்குறாங்க. ஒவ்வொரு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து அண்ணன் சரியா வைக்காதீங்கன்னு சுப்பீரியர் ஆபிசர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதோட நிறுத்திய கூடாது. அங்க ஒவ்வொரு இதுலயும் உளவுத்துறை கான்ஸ்டபிள்னு ஒருத்தரை போடுறாங்க. அவங்க இந்த மாதிரி அன்ற கடை யாரும் காலை கொண்டாந்தாலவோ அல்லது கொண்டு வந்து டார்ச்சர் பண்ணாலோ உடனடியாக அவங்க எஸ்பி ஆபீஸுக்கு தெரிவிச்சிருவாங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டேஷன்ல ஒருத்தரை கொண்டாந்து வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க, டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. உடனடியாக அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கலாம். இது என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த நேரத்துல நம்ம என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஒரு கருத்து சொல்லக்கூடாது. அதாவது இது இந்த மாதிரி டெத்தெல்லாம் மெஜிஸ்ட்ரேட் என்கொயரி போய் மெஜிஸ்ட்ரேட் விசாரிச்சுட்டு காயங்களை வச்சியும் போஸ்ட்மார்டம் சர்டிபிகேட்டை வச்சியும் நடந்த சாட்சிகளை வச்சுன்னு தான் முடிவு பண்ணுவாங்க. இது ஸ்டேஷன்ல அடிச்சதுனால வந்துச்சா இல்ல வெளியில எங்காச்சும் அடிச்சிருந்து சில சந்தர்ப்பங்கள்ல குற்றவாளிகள் என்ன பண்ணுவாங்க, வெளியிலே அடிச்சிருப்பாங்க. இவங்க போய் அவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து ஸ்டேஷன்ல வைப்பாங்க. அங்க சொல்ல மாட்டாங்க அடிப்பட்டதை. இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஏதாவது ஆயிருக்கும். அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள் உண்டு. குற்றவாளிகளை ஊர்க்காரவங்க பிடிச்சி கொடுக்குற கேஸுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு கொண்டு வருவாங்க. இவங்க அக்யூஸ் கொண்டு வரணுமேங்கிறத கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அவனுக்கு டெவலப்மெண்ட் ஆகி ஆகும். இது என்னங்கறத விசாரிச்சு பார்த்து இங்க வந்துதான் பண்ணாங்களாங்கிறது தெரியணும். யார் அடிச்சதுனால இந்த காயம் வந்துச்சுன்னு. அப்படி இருந்து இங்க ஸ்டேஷன்ல கொண்டு வந்து அன்னசரியா அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி குற்றவாளி மேல கேஸ் தான் போடுறது தவிர இது ஒன்னும் அவன்கிட்ட உண்மையா வரவழைக்கிறதுக்காகவோ இல்லதுக்காகவோ அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன நடந்துச்சுங்கிறது என்கொயரியில தான் தெரிய வரும். என்கொயரியில தப்பு பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். சார், இந்த ஒரு வழக்கு அப்படின்றது கேட்கல. தொடர்ச்சியாக தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி காவல் நிலைய மரணங்கள், நீதிமன்ற காவல் மரணங்கள் அப்படின்றது நடந்த வண்ணம் தான் இருக்கு. உயரதிகாரிகளோட அழுத்தத்தினால காவலர்கள் தாக்குதல்ல ஈடுபடுறாங்களா இல்ல அவங்களாகவே தனிப்பட்ட முறையில தாக்குதல்ல ஈடுபடுறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்குல்ல. சமீபத்திய ஒரு சின்ன ஆய்வு பண்றாங்க. அதுல பெரும்பாலும் சின்ன சின்ன கேசஸ்கள்ல நீதிமன்றம் வர இந்த கேஸ் போகாது, போனாலும் தேவையில்லாதது, நாமளே தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னு நிறைய காவலர்கள் நினைக்கிறதாக அந்த ஆய்வு சொல்லுது. அது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப ஸ்டேஷன்ல நடக்கிற மரணங்கள் அத்தனையுமே டார்ச்சர்னு சொல்ல முடியாது. சில சமயத்துல காவலருடைய கவனக்குறைவுல சூசைட் பண்ணிக்கிறதும் உண்டு. சில பேர் எக்ஸ்ட்ரானரி இதுல ஒரு தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள்ல ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல உள்ளவங்கள ஒரு ஏற்கனவே மன உளைச்சல் இருக்கிறவங்கள கைது பண்ணி கொண்டு ஸ்டேஷன்ல வைப்பாங்க. சரியா அவனை பாதுகாக்கணும், சர்ச் பண்ணி அவங்ககிட்ட சூசைட் பண்ணிக்கிறதுக்கான இது இல்லாத அளவுக்கு சர்ச் பண்ணணும். அதை பண்ண விட்டுருவாங்க. இல்லைன்னா அவன் லேபரட்டரிக்கு போகும்போது கவனிக்காம விட்டுருவாங்க, போய் சூசைட் பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா ஏற்கனவே அவனுக்கு உடல் உபாதை உள்ளவனா இருப்பாங்க, அவனுக்கு உரிய மருந்துகளை சாப்பிட அனுமதிக்காம இருந்திருப்பாங்க. ஹார்ட் அட்டாக்கோ இல்லது உடல் உபாதையோ ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்குள்ள செத்து போயிடுறது உண்டு, இறந்து போயிடுறது உண்டு. அதை கூட எல்லாரும் கட்சினா கஸ்டடியில தான் வந்துடும். அதனால அரெஸ்ட் பண்ணும் போதே போதையில இருக்கிறவங்க, ஏற்கனவே வியாதியில இருக்கிறவங்க, அது மாதிரி உள்ளவங்களை பார்த்து தான் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரணும். அந்த மாதிரி இருந்தா நேரடியா மருத்துவமனை கொண்டு போகணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். அதையும் மீறி சில சந்தர்ப்பங்கள் நடந்துருது. அதுவும் இந்த கணக்குல தான் வந்துடும். ஸ்டேஷன்ல இறந்து போனாக்கா அது கஸ்டடி டெத்துங்கிற கணக்கு ஆயிடுது. அதனால ஒருவேளை நிறைய இருக்குமே தவிர எல்லா ஸ்டேஷன்லயும் டார்ச்சர்ல தான் இறந்து போறாங்க, மர்டர் ஆயிடுறாங்கன்னு சொல்ல முடியாது. தன்னுடைய பார்வைக்கு நன்றி சார். கெண்டிதிவன் சார், ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கருணாநிதி அவர்கள் சொன்னதை கேட்டு இருப்பீங்க.
ஆனா சமீபத்துல காவல்துறை சீர்திருத்தம் அவசியம், இது போன்ற சம்பவங்களை குறைக்கணும் அப்படின்னா காவல்துறை சீர்திருத்தம் எல்லாம் அவசியம் அப்படின்னு பல தரப்புல இருந்து குரல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. இன்னொன்னு, காவல்துறைக்கு அதிகமான பணி அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் போன்றவை இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறையிலையும் சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய காவலர்கள் இருக்காங்க அப்படின்றதையெல்லாம் சொல்றாங்க. இந்த வழக்குகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? காவல்துறை மரணங்கள், நீதிமன்ற காவல் மரணங்கள் எல்லாம். அதாவது இந்த வழக்கு காவல்துறை மரணம் அல்ல, இல்ல நீதிமன்ற. ஆகவே நான் இது காவல் நிலையத்தில் நடந்ததாக, காவல்துறையில நடந்ததாக நான் எங்கேயும் கூற்று சொல்ல விரும்ப மாட்டேன். ஒரே ஒரு கூற்று மட்டும் இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் அழுத்தமாக கூற விரும்புகிறேன். இந்த வழக்கில் இறந்த சபரியுடைய ரிமாண்ட் சரியா, அது கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. எந்த வன்முறையும் காவல் நிலையத்தில் நடந்ததாக யாரும் கூற்று சொல்லவில்லை. நாம இடத்தை மாத்திட வேண்டாம். நடந்தது எல்லாம் சிறைக்குள் தான் நடந்திருக்கு. அப்ப சிறைக்குள் இது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடாது என்றால் நடைமுறைக்கு என்ன கொண்டு வர வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். இது ஒரு புதிய ஆட்சி என்ற காரணத்தினால் ஆட்சியாளர்களுக்கு சில விஷயங்களை கூற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஆகவே அந்த பொறுப்புடன் இந்த விஷயங்களை கூற விரும்புகிறேன். முதலில் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் அபிஷியல் விசிட்டர்ஸ் என்ற ஒரு பட்டியல் இருக்கும். அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அதற்கு தலைவர், கல்வித்துறைக்கு பொறுப்பானவர்கள், இண்டஸ்ட்ரீஸ் செக்ஷனுக்கு பொறுப்பானவர்கள், சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பொறுப்பானவர்கள், இவர்கள்லாம் அபிஷியல் விசிட்டர்ஸா இருப்பாங்க. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ் போய் விஜயம் செய்யும் போது கூட அவர்கள் அபிஷியல் விசிட்டர்ஸ் கேட்டகரியில் வராங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது தாண்டி ஒரு மூன்றாவது கண் சிறை மேல் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக பிரிசன் ரூல்ஸ் என்ன சொல்லுகிறது என்றால், நான் அபிஷியல் விசிட்டர்ஸ் என்ற ஒரு பேனலை அரசு பிரிசன் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணணும். சென்ட்ரல் பிரிசன்ஸுக்கு இத்தனை நபர்கள், சப் ஜெயில்ஸுக்கு இத்தனை பேரு, டிஸ்ட்ரிக்ட் ஜெயிலுக்கு இத்தனை பேரு, பெண்கள் சிறைக்கு இத்தனை பேர் என்று இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட்ஸ் சிறைக்கு சென்று நான் விஜயம் செய்து அங்கு இருக்கக்கூடிய சூழலை பார்ப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறேன், நேரத்தை ஒதுக்க தயார் நிலையில் இருக்கிறேன் என்ற நபர்களை தேர்வு செய்து நான் அபிஷியல் விசிட்டர்ஸ் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழகத்தில் நான் தொடர்ந்த வழக்கில், மக்கள் கண்காணிப்பும் தொடர்ந்த வழக்கில் 2017 ஆண்டு தொடர்ந்தோம். 2023 ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் நம்முடைய மாநிலத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நீதிபதியாக இருந்து அதற்கு பின்பு உச்ச நீதிமன்றத்திற்கு அவர் நீதிபதியாக செல்லுகிறார். இங்கே தமிழகத்தில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் கொடுத்த ஒரு மகத்தான தீர்ப்பு இது. இந்த தீர்ப்பில் அவர் கூறுவது என்னவென்றால், இது போன்ற எல்லா சிறைகளுக்கும் நான் அபிஷியல் விசிட்டர்ஸ் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். இந்த நான் அபிஷியல் விசிட்டர்ஸ் 2023 வழக்கு வந்தும், யார் ஆட்சியில் இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்டுக்குங்க. 23 செய்யல, 24 செய்யல, 25 செய்யல, 26 வரைக்கும் செய்யவே இல்லை. ஒரு சிறையில கூட நான் அபிஷியல் விசிட்டர்ஸ் ஆர் நாட் அப்பாயிண்டட். இது டிஜிபி பிரிசனுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், நிர்மல்குமார் அவர்கள் உடனடி கவனம் செலுத்த வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம். இந்த தீர்ப்பு அமலாக்க பண்ண வேண்டிய வேலை சபரியுடைய இந்த சித்திரவதையால் ஏற்பட்ட மரணத்துக்கு பிறகு கண்டிப்பாக உடனடியாக செய்ய வேண்டும் என்றால், சென்ற ஆட்சியில் செய்யாத இந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் சார்ந்து இருக்கக்கூடிய சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக அமைச்சரவை அழுத்தி கேட்கிறேன். இரண்டாவதாக, சென்ற ஆண்டு ஜூலை மாதம் நேற்றைய தினம் 15ஆம் தேதி அதே நீதியரசர் மகாதேவன் அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ற அந்த அந்தஸ்தில் அவர் முருகானந்தம் என்ற ஒரு மாற்றுத்திறனாளி வழக்கறிஞரை சட்டத்துக்கு புறம்பாக கைது செய்து சிறையில் அடைத்த இந்த வழக்கு அவரிடம் விசாரணைக்கு வரும்போது அவர் ஒரு தீர்ப்பு வெளியிடுகிறார். அந்த தீர்ப்பு வெளியிட்ட தேதி 15/7. அந்த தீர்ப்பில் அவர் புதிய கட்டளைகளை கொடுக்கிறார். அந்த கட்டளைகள், மாற்றுத்திறனாளிகளை நீங்கள் சிறைவசம் பண்ணும் பொழுது அவர்களை என்ட்ரி போடும் போதே மாற்றுத்திறனாளி என்று போடுங்கள் என்று கூறுகிறார். அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் அவர்களுக்கு உள்ளே சிறைக்குள்ளே வீல் சேர் ஏற்பாடு செய்யுங்கள், அக்சஸ் உள்ளே கண்டிப்பாக இருக்கணும், பாத்ரூமுக்கு போறதுக்கு அக்சஸ் இருக்கணும் என்ற வெவ்வேறு
கட்டளைகளை அவர் குறிப்பிட்டு இதை குறிப்பிடுறது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் அமலாக்கம் செய்கிறீர்கள் என்ற விஷயத்தை மாநில மனித உரிமை ஆணையம் இதை கண்காணிக்க வேண்டும் என்ற கட்டளையும் எழுதுகிறார். தமிழ்நாட்டில் 1 வருஷம் ஆச்சு, மனித உரிமை ஆணையமும் இருக்கு, ஆனா இது அமலாக்கம் படவில்லை. இந்த வழக்கில் சபரிவர்மன் ஒரு மாற்றுத்திறனாளி மேல் அக்கறை கொண்ட அரசாக முந்தைய அரசு இருந்தாலும் சரி, இந்த அரசு இருந்தாலும் சரி, உங்களுக்கு உச்ச நீதிமன்றத்துடைய கட்டளை இதுதான், இது நீங்கள் செய்யவில்லை என்பதுதான் இந்த வழக்கு எடுத்துக்காட்டுது. சரி, என்ன பரிதாபம் என்னவென்றால் ஒரு மாற்றுத்திறனாளி என்னங்க இல்ல நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்குது, அதை செயல்படுத்துறதுல என்ன சிக்கல் அரசுகளுக்கு இருந்துட போகுது அப்படின்னு கேக்குறேன். அது நீங்களும் நானும் ரொம்ப லேசா சொல்றோம், ஆனா அது பயங்கரமான சிக்கலான சமாச்சாரம். என்னைக்கு ஒரு 3வது கண் சிறையை பார்க்க ஆரம்பிக்கிறதோ சிறையில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் வெளியே வரும். எனக்கும் உங்களுக்கும் தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்கள், சிறையில் குற்றவாளிகளை அடைக்கக்கூடிய இடம் என்று. இப்படி ஒவ்வொரு நாளும் சிறைக்குள் அடிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை பொதுமக்கள் மத்தியில் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறைக்குள் வெவ்வேறு சிறைகளில் மிக கொடூரமான சித்திரவதை சம்பவங்கள் நடக்குது என்பது ஒரு பக்கம் உண்மை. இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய உண்மை என்னவென்றால், பொருளாதார லாபம் சம்பாதிக்கக்கூடிய, சிறைத்துறைக்கு லாபம் சம்பாதிக்கக்கூடிய வெவ்வேறு கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் இன்று சிறைகளில் நடக்கிறது. அந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் அறிமுகம் செய்த நோக்கத்தை நான் புனிதமான நோக்கம், அங்க உள்ளே இருக்கக்கூடியவர்கள் முழுமையாக என்கேஜ் ஆயிருக்கணும். இப்ப எங்க சிறையில, மதுரை சிறையில வெளியே பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. ஒரு பெட்ரோல் பங்க்ல எவ்வளவு லாபம் வரும்ன்றது ஒரு சாதாரண வியாபாரத்தில் இருக்கக்கூடியவருக்கு தெரியும். அத கணக்குகள் யார் பார்க்கிறார்? இண்டஸ்ட்ரீஸ் துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அபிஷியல் விசிட்டர், அவர் என்னைக்காவது போய் சிறைத்துறைக்குள் நடக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்ல என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்திருக்காரா? ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்திருக்காரா? இப்ப புரிதல் உங்களுக்கு யார் இதுக்கு தடையாக இருப்பார்கள் என்று? கண்டிப்பாக இந்த துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதுக்கு தடையாக இருப்பார்கள். இப்போது ஒரு புதிய டிஜிபி வந்திருக்கக்கூடிய காரணத்தினால், இந்த மாநிலத்தினுடைய டிஜிபியாக கொஞ்ச நாள் அவர் பணி செய்ததின் காரணமாக, உங்கள் சேனல் மூலமாக அந்த டிஜிபியிடம் கேட்கிறேன், இதை தூக்கி எறிந்து உடனடியாக இந்த 2 தீர்ப்புகளும் அமலாக்கம் செய்யக்கூடிய ஒரு டிஜிபியாக நீங்கள் இருங்கள். மாண்புமிகு சிறைத்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதை அமலாக்கம் செய்ய வேண்டும் என்பதை வைக்கிறேன். நாங்கள் ஊழல் செய்யாத அரசு என்று இந்த அரசு சொல்வதை நாங்கள் எல்லாம் வரவேற்கிறோம். ஆனால் அப்படி ஊழல் நடக்கக்கூடாது என்றால் அந்த ஊழலை தடுப்பதற்கு இருக்கக்கூடிய இந்த குழுக்களை உடனடியாக போட்டால்தான் சிறைத்துறையில் தொடர்ந்து ஊழல் நடக்காமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கும். சிறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மிக கொடூரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பாளையங்கோட்டை சிறை சாதாரண சிறையா? அந்த பாளையங்கோட்டை சிறையில் சாதிய பாகுபாடு இருக்கக்கூடிய ஒரு சிறை. அந்த பாகுபாட்டுக்கு இருக்கக்கூடிய சிறையினுடைய ஜெயில் சூப்பரண்ட் தான் இந்த நாகர்கோயிலுக்கு இன்சார்ஜ் சூப்பரண்டா இருக்காரு, பொறுப்பாக இருக்கக்கூடியார். ஆகவே இதுக்கெல்லாம் தொடர்புகள் இருக்கு. இந்த முருகானந்த வழக்கு என்று கூறினேனே, இந்த முருகானந்தத்தை கொலை செய்தவர் தண்டபாணி பாறை சிறையில் என்று அமர்ந்து கொண்டிருக்கிறார். இவர்கள்லாம் கோடீஸ்வரர்கள், சிறையில் இருக்கக்கூடியவர்கள். ஆகவே சிறையை பார்வையிடுவதற்கு நான் அபிஷியல் விசிட்டர்ஸ் என்பது கட்டாயமாக கொண்டு வர வேண்டியது. சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு முறையாக மருத்துவம் போய் சேருவதற்கு எத்தனை சிறை மருத்துவர்கள் உள்ளே வருகிறார்கள்? ஏன் அங்க சிறைக்கு அவர்கள் வருவது கிடையாது? அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில ஏன் எல்லாம் சிகிச்சை பெற முடியல? ஏன் மருத்துவமனை ஒரு மதுரை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது சிறப்பான மருத்துவர் டீம் ஏன் இங்கே செல்ல முடியாது? இந்த சிறைகளுக்கு ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இன்சைட் பிரிசன் இஸ் a must. இதெல்லாம் செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த துறை. அதை பார்வையிடுவதற்கு நான் அபிஷியல் விசிட்டர்ஸ் போடணும். இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அரசுக்கு இதெல்லாம் பொறுப்புகள் இருக்கு. உரையாடலுடைய ஆரம்பத்துல குறிப்பிட்டீங்க, இந்த சபரிவர்மன் அந்த வழக்குல ரிமாண்ட் பண்ற அளவுக்கு இந்த கேஸ் அவ்வளவு பெருசா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றது சொல்லியிருந்தீங்க. சிறைத்துறையில சாதிய பாகுபாடுகள் இருக்கு சிறைக்குள்ள அப்படின்றதையும் குறிப்பிடுறீங்க. பல இடங்கள்ல போதிய அந்த நிர்வாக வசதிகளும் இல்லை அப்படின்றதும் குறிப்பிடுறீங்க. பல ஆண்டுகளாக பல சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துறது காவல்துறையுடைய சீர்திருத்தம் மிக மிக முக்கியமானது அப்படின்னு வலியுறுத்துறாங்க. அவங்க வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள்ல என்ன இருக்கிறது? அது நடந்ததுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் சம்பவங்கள்லாம் நடக்காது அப்படின்றது எடுத்துக்கலாமா?
இல்ல, அதாவது அக்கறை காட்ட வேண்டும். பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள், பொதுமக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் என்ற முறையில் சிறை மூடப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனம் என்ற காரணத்தினால் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பே கிடையாது. சிறையில் இருக்கக்கூடியவர்கள் குடும்பங்கள் பேச மாட்டார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு லீவ் வேணும்னா அவங்க நீதிமன்றத்துக்கு தான் நாட வேண்டிய அவசியம் இருக்கு. அதிகாரிகள்கிட்ட அவங்க மோதிக்கிட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க உள்ளே இருக்கக்கூடியவருக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படும் என்ற காரணத்துக்காக பேச மாட்டார்கள். எங்களை போன்றவர்கள் தான் அது பேச வேண்டிய அவசியம் இருக்கு. யாரெல்லாம் தாக்கப்பட்டாலும், அவர்கள் எந்த கட்சியில் தாக்கப்பட்டாலும், எந்த நூற்றாண்டில் தாக்கப்பட்டாலும் வெளியே பேசுபவர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் தான் என்பதை மறக்காமல் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். ஆகவே நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம். இந்த அரசு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு. நான் காவலில் ஏற்படுகின்ற சித்திரவதையை தடுப்போம், இந்த மரணங்களுக்கு எதிராக இருப்போம் என்றது அறிவித்திருக்கிறார்கள். அறிவித்ததன் காரணமாக கண்டிப்பாக அழுத்தத்தை அதிகமாக கொடுப்போம். அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் போதியதாக இருக்கா இல்லையான்றது முக்கியமல்ல. ஒரு இறப்பு கூட நடக்கக்கூடாது, எந்த சித்திரவதையும் நடக்கக்கூடாது என்பதை கூற விரும்புகிறேன். மறந்துட வேண்டாம், ஸ்டெர்லைட்ல இறந்தவர்களுக்கா இன்னும் நீதி கிடைக்கவில்லை. மறந்துட வேண்டாம், நம்ம பல்வீர் சிங் பல் புடுங்கினார்ல, அந்த பல்வீர் சிங்கோ அவரோட இருக்கக்கூடிய காவலர்களோ என்னைக்குமே கைது செய்யப்படவில்லை. இந்த வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டு இன்வெஸ்டிகேஷன் மூவ் ஆகிட்டு இருக்குன்ற மறந்துடாதீங்க. இதில் ஆரம்பிப்போம், தொடர்ந்து கண்காணிப்போம். ஒரு சிவில் சமூகம் கண்காணிப்பதன் மூலமாக தான் அந்த அரசு முறையான பாதையில் செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். அழுத்தம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு. நீங்கள் என்ன சவால்கள் விட்டாலும் அந்த அழுத்தங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்போம், பலத்த குரலில் கொடுத்துக்கிட்டு இருப்போம். இது சும்மா உங்க சேனல்ல பேசுற சமாச்சாரம் கிடையாது. இந்த நான் அபிஷியல் விசிட்டர்ஸ் வழக்கு கண்டெம்ட் இருக்கு, டிஜிபிக்கு எதிராக கண்டெம்ட் நிலுவையில் இருக்கு. நான் யாரையும் நீதிமன்றத்தில் தண்டிக்கணும்ன்றது விருப்பப்படல. அரசு அக்கறையுடன் இருக்கக்கூடிய அரசாக இருந்தால் இந்த 3 பேரை நீங்கள் உடனடியாக கைது செய்ததை நாங்கள் ஒரு பக்கம் பாராட்டக்கூடிய அதே நேரத்தில் இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னும் பாக்கி இருக்கு. குடும்பத்தை போய் சந்திக்க வேண்டிய அந்த கடமை உங்களுக்கு இருக்கு. இது ஏதோ தர்மம் கிடையாது. இட் இஸ் a right of a victim to be apologized to. நீங்கள் போய் மன்னிப்பு கோருங்கள். காரணம் உங்க துறை சார்ந்தவர்கள் மற்றவுடன் இணைந்து இந்த தாக்குதலை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கு பேர் தான் சித்திரவதை. சித்திரவதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்பதை கேட்கும்போது இந்த ஆட்சியிடம் நாங்கள் கேட்பது, சித்திரவதையை தடுப்பதற்கு மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வரவில்லை. மத்திய அரசு கொண்டு வராத சட்டத்தை நீங்கள் தமிழகத்தில் சித்திரவதை எந்த காவலில் நடந்தாலும் அதை தடுப்பதற்கும் அதை ஒரு குற்றமாக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று அழுத்தி கேட்கிறோம் இந்த அரசை. விரிவான வடிவம் வேண்டும் என்றால் வடிவத்தை நான் சார்ந்திருக்கக்கூடிய சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக உங்களிடம் ஒப்படைக்க தயாராக இருக்கிறோம். சார், அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துள்ளோம். சார், இன்னொன்று முக்கியமாக ஒன்று குறிப்பிட்டீங்க, மத்திய அரசு சட்டம் கொண்டு வரல அப்படின்றது. ஆனா ஐநா நாடுகள்ல சித்திரவதைக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை இந்திய அரசும் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனா மத்திய அரசாங்கங்கள் மாறி மாறி வந்தாலும் அந்த காவல் நிலைய மரணங்களை மட்டும், நீதிமன்ற காவல் மரணங்களை மட்டும் அவங்க எதேச்சையாக நடந்த ஒரு நிகழ்வாக கடந்து போயிடுறது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இந்திய அளவிலேயே இதானே நிலைமையாக இருக்கிறது. கண்டிப்பா நல்ல நீங்க விவாதத்தினுடைய ஸ்பேஸ் அகலப்படுத்திட்டீங்க, நன்றி. சித்திரவதை என்பது நம்முடைய அரசியல் சட்டத்தில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆர்டிகல் 21ல உச்ச நீதிமன்றம் வெவ்வேறு தீர்ப்புகளில் அது தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றம் என்பதை கூறியிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய நாடு ஐநா சபை ஏற்றிருக்கக்கூடிய ஐநா சபையின் சித்திரவதைக்கு எதிரான சாசனத்தில் 1997ஆம் ஆண்டு கையெழுத்து போட்டோம். ஆனால் இன்று வரை ஏற்புரை செய்யவில்லை. சைன்ட் பட் நாட் ராட்டிஃபைட். இதுல ஐநா சபையில் நடக்கக்கூடிய வெவ்வேறு விவாதங்களில் உடனடியாக செய்வோம் என்று வெவ்வேறு டிராப்ட்ஸ், வெர்ஷன்ஸ், ஹை லெவல் ஸ்டாண்டிங் கமிட்டி இதுக்கெல்லாம் போய் லா கமிஷனுக்கு போய் இன்னும் தேசிய ரீதியில் சித்திரவதை ஒரு குற்றமாக்கப்படுகிறது என்பதை தெரிவிக்கக்கூடிய ஒரு சட்டம் கொண்டு வரப்படவில்லை. ஆகவேதான் கேட்கிறோம்,
மைய அரசு மேல பழிய போட்டுட்டு இல்லாம அவர்களை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்போம். நீங்கள் சித்திரவதைக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசு என்று அறிவித்த பிறகு உங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்ற ஆண்டு இதே ஜூலை மாதம் அவருடைய அலுவலகத்தில் 20 சித்திரவதையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்த்து அவர்கள் குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 25,000 ரூபாய் கொடுத்து பொதுமக்கள் மத்தியில் நாங்கள் இதற்கு எதிராக நிற்கிறோம் என்ற ஒரு அரசு நீங்கள் கூறினீர்களே. ஆகையால் தான் உங்களிடம் கேட்கிறோம், இந்த சட்ட வரைவை நம்முடைய சட்டசபையில் சித்திரவதை தடுக்கின்ற குற்றமாக்கின்ற டார்ச்சர் இஸ் a கிரைம் என்று சொல்லுகின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று கேட்கிறோம். அதனால நீங்கள் சொல்ற கோரிக்கை மிக மிக சரியான கோரிக்கை மிஸ்டர் அங்கேஷ். அதை இங்க நிலைநாட்டுங்கள். லெட் தமிழ்நாடு பி a மாடல். தமிழ்நாடு பிரிசன் ரிஃபார்ம்ஸ்ல ஒரு மாடலா இருக்கட்டும். தமிழ்நாடு சித்திரவதை தடுப்பதில் ஒரு மாடலாக இருக்கட்டும். நாம் அமைச்சர் நிர்மல்குமாருடைய செய்தியாளர் சந்திப்பையும் பார்த்து விட்டு வந்துடலாம் சார். போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல சிறையிலயோ ஏதாவது காவல்துறையோ இல்ல அங்க இருக்கிற சிறைத்துறை வார்டன்களோ ஏதாவது தவறு செய்து அதனால ஒரு இறப்பு ஒரு மரணம் ஏற்பட்டால் எந்த இடத்திலையும் கண்டிப்பாக இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இதுல சிறைத்துறையிலயோ போலீஸ் ஸ்டேஷன்லயோ லாக்அப்லயோ மரணம் நடந்தால் கண்டிப்பாக இந்த அரசு எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டவர்களுடன் தான் இருக்கும். இதுல எந்த இடத்திலையும் மூடி மறைக்கிற வேலையே இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல சிறையிலயோ ஏதாவது காவல்துறையோ இல்ல அங்க இருக்கிற சிறைத்துறை வார்டன்களோ ஏதாவது தவறு செய்து அதனால ஒரு இறப்பு ஒரு மரணம் ஏற்பட்டால் எந்த இடத்திலையும் கண்டிப்பாக இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இதுல சிறைத்துறையிலயோ போலீஸ் ஸ்டேஷன்லயோ லாக்அப்லயோ மரணம் நடந்தால் கண்டிப்பாக இந்த அரசு எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டவர்களுடன் தான் இருக்கும். இதுல எந்த இடத்திலையும் மூடி மறைக்கிற வேலையே இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களோடு தான் தமிழ்நாடு அரசு நிற்கும் என்று தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் சிவசங்கர். தாவேக தேர்தல் அறிக்கையிலும் அமைச்சர் நிர்மல்குமார் தாவேக தேர்தல் அறிக்கையில் கூட ஒரு மாநிலத்தில் நடக்கும் ஒரு காவல் நிலைய மரணங்கள் அந்த மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய அரசுடைய தோல்வி அப்படின்ற காட்டுது அப்படின்றையும் தெரிவிச்சு இருந்தாங்க. நீங்கள் தொடரலாம் சார். இறுதியாக உங்களுடைய கருத்து இந்த காவல் நிலைய மரணங்கள் நீதிமன்ற மரணங்கள் தொடர்பாக. நான் மறுபடியும் அமைச்சர் இப்ப பேசியிருக்காருன்னு சொன்னீங்க, அது கண்டிப்பா வரவேற்கக்கூடியது. ஆனால் இது வெறும் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது என்றால் அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் செல்ல வேண்டும். அந்த அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய கடமைகள் அது இறுதி ரவுண்டா இருக்கிறதுனால கூற விரும்புகிறேன். இந்த ஒன்னு உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பும் அமுலாக்கம் இவ்வளவு நாட்களில் கண்டிப்பாக நடக்கும் என்ற உத்தரவாதத்தை அவர் பகிரங்கமாக மக்களிடம் கூற வேண்டும். அப்பதான் நம்பிக்கை வரும். அது வெறும் மேனிபெஸ்டோல இருக்கிறதுனால நம்பிக்கை வராது. இரண்டாவது, சித்திரவதையை தடுப்பதற்கு ஒரு சட்டத்தை தமிழகத்தில் நாங்கள் கொண்டு வர தயார் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு கஸ்டோடியல் டார்ச்சர் நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம். காவல் நிலையத்தில் ஏற்பட்டாலும் அங்கீகரிக்க மாட்டோம். சிறையில் ஏற்பட்டாலும் அங்கீகரிக்க மாட்டோம். ஜுடிஷியல் கஸ்டடியில் எங்க இருந்தாலும் அங்கீகரிக்க மாட்டோம் என்றால் உங்களை வாழ்த்துகிறோம். ஆனால் செயலாக்குவதற்கு உடனடியாக நீங்கள் ஒரு ஹை லெவல் கமிட்டியை உருவாக்குங்கள். சட்டமன்றத்தில் வெவ்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் இடம்பெறுகின்ற ஒரு குழுவாக உருவாக்குங்கள். உங்களுக்கு நிபுணர்கள் என்று நீங்கள் கருதக்கூடியவர்கள் அதில் சேர்த்துருங்கள். ஒரு நல்ல சட்டத்தை மாநிலத்தில் கொண்டு வருவதற்கு ஒரு வரைவை அவர் உங்களிடம் கொடுக்க வேண்டும் என்று கேளுங்கள். உடனடியாக கடக்கும். அதுதான் உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய மேனிபெஸ்டோல இருக்கக்கூடிய அந்த உறுதியை செயல்படுத்துகின்ற ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறோம். மூணாவது, சென்ற ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் கூறியதனால் தயவு செய்து கஸ்டோடியல் டெத்ஸ், ஜுடிஷியல் கஸ்டோடியல் டெத்ஸா இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷன் கஸ்டோடியல் டெத்ஸா இருக்கட்டும், இது சார்ந்த ஒரு ஒயிட் பேப்பர் உங்க அரசு கொண்டு வர வேண்டும் என்பதை கேட்கிறேன். என்னைக்கு நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் கொண்டு வரீங்களோ அன்னைக்குதான் செய்யப்பட்ட விஷயங்கள் என்ன, செய்ய தவறி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, உங்கள் அரசு எதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது உங்களுக்கு முழுமையாக தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் காரணமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன். ஏகப்பட்ட பேர் சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்கள் பேச முடியாமல் இருக்கிறார்கள். அதை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். விரிவான தகவல்கள், விரிவான பார்வையை முன்வச்சிங்க. நன்றி ஹென்றி திபேன் சார். இந்திய அரசாங்கம்
சட்டத்துடைய ஆட்சி நடக்குது மாநிலத்தில் இந்த உலக நாடுகளில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்றத உலக நாடுகள் மத்தியில் பிரகடனப்படுத்திக்கிறாங்க. ஆனால் சட்டத்துடைய நிர்வாகத்தின் கீழே வரக்கூடிய காவல் நிலையங்கள்லையும் சிறைகளையும் நடக்கக்கூடிய மரணங்கள், விசாரணை அப்படின்ற பேரில் நடக்கக்கூடிய மரணங்கள் மிகவும் கொடுமையானதாக இருக்கிறது. அதிலும் தமிழ்நாடு அந்த விசாரணை கைதிகளுடைய மரணங்கள் நடக்கக்கூடிய பட்டியலில் முக்கியமான இடத்துல இருக்கிறது அப்படின்றது இன்னும் வேதனைக்குரிய ஒன்று. நாளொன்றுக்கு 7 காவல் நிலைய விசாரணை கைதிகளுடைய மரணங்கள் நடக்குது அப்படின்றதும் மிக மோசமான ஒரு விஷயம். அரசாங்கங்கள் இதுல உரிய கவனம் செலுத்தி இதுல விரைவான நடவடிக்கையையும் ஹென்றி திவன் சார் சொன்னது மாதிரி சட்ட நடவடிக்கையையும் எடுக்கணும் அப்படின்றதுதான் எல்லோருடைய பார்வையாகவும் எல்லோருடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது. நன்றி.